ஈரோடு தொகுதியில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி தேர்தல் அலுவலர் ஒதுக்கப் போகும் தனிச்சின்னத்தில்தான் போட்டியிடுவார் என அக்கட்சி பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலையொட்டி தமிழகத்தில் திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஒரு ராஜ்யசபா தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் போன்றவை எல்லாம் அவரவர் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் தேர்தல் அலுவலர் ஒதுக்கும் சின்னத்தில் ஈரோட்டில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி போட்டியிடுவார் என வைகோ அறிவித்துள்ளார். உதயசூரியன் சின்னத்தில் கணேசமூர்த்தி போட்டியிடுவார் என்ற எதிர்பார்த்த நிலையில் தனி சின்னத்தில் அவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிதம்பரம் தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் தொல் திருமாவளவன் தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்தார். அவருக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிதாக சின்னங்களை பெற்று அவற்றை குறுகிய காலத்தில் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துவது பெரும் சவாலான விஷயமாகும். எனவேதான் சிறிய கட்சிகளை சேர்ந்த திமுக கூட்டணி வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக தலைமை வற்புறுத்தி வந்தது. ஒரு கட்சிக்கு சின்னம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே அறிந்திருப்பார்கள். அந்த வகையில் பாடுபட்டு கட்சியை உருவாக்கி தங்களுக்கென்ற ஒரு கொள்கை கோட்பாடுகளை வளர்த்து இன்று அவை அத்தனையும் இழப்பது என்பது சுலபம் இல்லை என்பதால் தான் வைகோவும் திருமாவளவனும் இப்படி முடிவு செய்திருப்பார்கள்.